உளுந்து காய போட்டிருந்தே அந்த உளுந்த கொட்டி அள்ளு முன்னே அந்த சண்டால சிமையில இன்னைக்கு உரிமை சத்தந்தா கேட்டதென்ன உரிமை சத்தந்தா கேட்டதென்ன நான் கல்ல தொலைச்சு கருமலையில் முட்டையிட்டேன் ஐயா இட்டது 4 முட்டை பொறிச்சது 3 குஞ்சு ஐயா நான் இட்டது 4 முட்டை பொறிச்சது 3 குஞ்சு அந்த மூத்த குஞ்சுக்கிற தேடி 3 மலை சுத்தி வந்தேன் அந்த நடு குஞ்சுக்கிற தேடி 4 மலை சுத்தி வந்தேன் அந்த இறைய குஞ்சுக்கிற தேடி போகையிலே அந்த காணாங்குரத்திமாவே கண்டிருந்து கண்ணி வச்சா அந்த காணா குரத்திமாவே கண்டிருந்து கண்ணி வச்சா கால 2 கண்ணிக்குள்ளே ரெக்க 2 மாரடிக்க 4 கண்ணீர் 6 பெரிய ஆன குளிப்பாட்டு பள்ளம் பெரிய பண்ணி குளிப்பாட்டு ஏறு எது குளிப்பாட்டு நான் பெத்த மக்கா உங்களை எல்லாரையும் விட்டுட்டு நாளைக்கு பஞ்சாயத்து நாடகத்துக்கு போறேனே நாங்கள் வேற ஊருக்கு போறோமே நான் பெத்த மக்கா உங்க எல்லாரையும் விட்டுட்டு நாளைக்கு பஞ்சாயத்துக்கு நாடகத்துக்கு போறேனே பாடி ரொம்ப நாளாச்சு. இன்னைக்கு தான் பாரு அண்ணன் விருப்பத்துக்காக. இங்கம்மா நாங்க காட்டுக்குள்ள போய் காவல் பார்க்க போறோம். காட்டுல என்ன காவல்? திணைக்காவல். திணைக்காவலா? திணைக்காவலுக்கு மட்டும் போறேன். நான் வந்து ஒருத்தரை காதலிக்கிறேன். நீங்க? ஆமா. என்னுடைய காதல் சொல்லவா? ஒருத்தரை காதலிக்கிறீங்க? ஆமா. வள்ளியம்மா வந்தாங்க, அவங்களும் வந்து காதல் சொல்லிட்டு போறாங்க. ஆமா. நீங்க வச்சிருக்கிற ஆளு யாருன்னு சொல்லுங்க. வச்சிருக்கிறேனா? ஆமா. எங்க மனசுக்குள்ள கச்சிருக்கிறீங்க. இங்க ஒரு தப்பா தான் நினைச்சிட்டு போறாங்க. மனசுக்குள்ளதான் இருக்கிறத கேக்குறேன் நாங்க. அதை மட்டும் வெளியில சொல்லவே கூடாது. வெளியில சொன்னோம்னா எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போயிடும். ஆமா, எல்லாரும் தெரிஞ்சாதான் நல்லது நடக்கும். தெரியாம தான் எல்லாம் பண்ணணும். எந்த பிரயோஜனமும் இல்ல. ஏன் இப்படி வந்து எல்லாருமே இப்படி ஏன் சாபம் கொடுக்குறீங்க நான் கேக்குறேன். என்னுடைய காதல் சொல்லவா? சொல்லுமா.
மாதிரி இருக்குமா எப்படி? அடடா அடைக்க என்னது நாட்டுக்கட்டைன்னு சொல்லுவாங்கல்ல ஆ. அந்த மாதிரி ஆளு. நாட்டுக்கட்டை. ஆமா ஆமா. உங்க ஐட்டமா அவளை கூப்பிடுறேன். அடியே அடியே ஏய் உடனே ஏய் வாடி உடனே இல்லைம்மா அஞ்சு தண்ணி கோடமன் பாட்டு பாட்டு தண்ணி கோடமன் தங்க புள்ள தண்ணிக்கு போடு தங்க புள்ள தண்ணிக்கு போடு ஏண்டி ஏண்டி முள்ளக்காரன் காட்டி விட்டேன் எதடி கட்டா விட்டேன் எல்லாம் முள்ளாலதான் எடுக்கணும் ஏலோ ஏலோ எல்லா பக்கம் சாயிரம் பொம்பளையா லட்சம் ரொம்ப காலத்துக்கு வந்து பெருச்சாலி மாதிரி எனக்கு வெட்டிக்கார மாமா பொம்பளை பாவாடை கட்டணும் உள்பாடை 200 ரூபா வைக்கிறாங்க 60 ரூபா 1000 வேலை முடியுது அதைத்தான் சொல்றேன் நீ இப்போ 1000 போட்டிருக்க இப்ப 1000 ஏத்திட்டாங்க உள்பாடை தேவலை போல என்ன பொம்பளை வாழ்க்கை பொண்ணா பிறக்கிறதே தவறுது பகல்லையும் போட்டு கொடுத்துறாங்க நைட்டுக்கும் போட்டு கொடுத்துறாங்க எங்கிட்டு குத்துறாங்க கோவத்துல குத்துறாங்க கையா மணிக்கு எதுவும் தண்ணி போட்ட வேண்டிய மாட்டினா அதை தண்ணியா விட்டுட்டு போயிடுறாங்க கஞ்சா போட்ட வேண்டிய மாட்டினோம் அவன் என்ன நினைச்சு கசக்குறானோ அதே கசக்குது என்ன பொம்பளை வாழ்க்கை எல்லாரும் கல்யாணம் பண்ணி நிம்மதியான தூக்கம் இல்லை ஏன் ஈப்பில வேலாக்குற கல்யாணம் பண்ணி சரி ஈப்பில வேலாக்குற கல்யாணம் பண்ணா கவர்மெண்ட் சம்பளம் மாசம் மணி அடிச்ச சம்பளம் போஸ்ட் மரம் ஏரியா நம்மளை காப்பாத்திருவேன் ஏறி காப்பாத்தணும் அந்த முதல் நல்லா தூங்குறேன் திடீர்னு எந்திரிக்கிறேன் எந்திரிச்சு போஸ்ட் மரத்துல ஏற யாவத்துல எண்ணெய் மழுக்கடிக்கிட்டு ஏற ஆரம்பிச்சுவேன் முன்னால ஒரு பீச பின்னால வர பீச முன்னாலையும் மாத்தி போட்டுறேன் சரி அதுலயா போனா போன்னு ஒரு ஐஸ் வைக்கிறவனை கல்யாணம் பண்ணி சௌரியமா இருக்கும் உனக்கு சரி ஐஸ் வைக்கிறவனை கல்யாணம் பண்ணா வெயில் காலத்துக்கு வாழ்க்கை குழு இருக்கும் ஆமா ஆமா அந்த முதல் நல்லா தூங்குறேன் திடீர்னு எந்திரிச்சு கப்பு கோல் புருட்டு பால் மிச்சர் ஐஸ்ங்கிறேன் அவன் என்ன சத்தம் கேக்குது சரி அதுதான் போனா போதுன்னு ஒரு இவரை பார்த்து கல்யாணம் பண்ணி எவரே எங்க கம்பெனி கொத்தனார சரி கொத்தனார பார்த்து கல்யாணம் பண்ணா அந்த ஆளு பூசியா நம்மளை காப்பாத்திடுவேன் அப்படி அந்த முதல் நல்லா தூங்குறேன் திடீர்னு எந்திரிச்சு ஏதாவது உடம்புல ஓட்ட தெரிஞ்சா பழிச்சுன்னு அடைச்சிட்டு அவன் பாட்டுல படுத்துக்கிறேன் சரி அதுதான் போனா போது எத்தனை புருஷன் கட்டினா நமக்கு சரிப்பட்டு வராது அப்படின்னு இந்த மைக்செட்டுக்காரரை கல்யாணம் பண்ணி எந்த மைக்செட்டை இந்த மைக்செட்டை சரி மைக்செட்டுக்காரரை கல்யாணம் பண்ணா ஒரு நிகழ்ச்சி போனா 1 லட்சம் 2 லட்சம் காசு மொத்தமா நல்ல காசு நம்மளை பாத்துக்குவார் அப்படின்னு 2 பேரும் கல்யாணம் பண்ணி முந்தா நாள் முதல் இரவு ரூமுக்கு போயிட்டோம் சரி போனவுன்னா பாரு இவருக்கு மைக்கில பேசுற யாவும் வந்திருக்கும்போது மைக்க போட்டு பேச ஆரம்பிச்சுட்டார் என்னன்னு பேசுறாரு இன்றிரவு சரியாக 10 மணி அளவில்
முதல் இரவு நடைபெறும். அனைவரும் திரளா வந்து கண்டு கழிக்கும். அப்பதான் ஊருக்கே தெரிஞ்சு போச்சு. என்ன கோவில் கும்பாயம்மனை கண்டு கழிக்க கூட்டம் கட்டிக்கிட்டு ஏறிட்டாங்க. ஆ. 10 பேர் ஓட்ட கட்டிட்டேன், 15 பேர் கிடைக்க பிச்சுட்டேன், ஆ. 5 பேர் சன்னால பேத்துட்டேன், 2 பேரும் செவத்துல ஓட்ட ஓடிக்கிட்டு இருக்கேன். பாருடா. நல்ல வேளை அந்த நேரம் கரண்ட் போச்சு, இல்லைன்னா என் ஜாக்கெட்டே கிழிச்சிருப்பாங்க. சரி அதுவே போனா போது எத்தனை புருஷன் கட்டலாம் நமக்கு சரிப்பட்டு வரான்னு நல்ல வசதியான ஆளை பார்த்துக்கணும். ஒரு அரசியல்வாதியை பார்த்து கல்யாணம் பண்ணி, நல்ல மனுஷன் அரசியல்வாதியை பார்த்து கல்யாணம் பண்ணா நல்ல சில்லற பழக்கம், காசு மேல காசு, மாடி மேல மாடி, கார்லயே போகலாம், ஏசிலே போந்துட்டு பறக்கலாம். அரசியல்வாதியை கல்யாணம் பண்ணி 10 வருஷமா புள்ளையே இல்லை. என்னடி காரணம்? ஓயாம மீட்டிங் போயிட்டான்னு புள்ள மசிர்னா உனக்கு. 11வது வருஷம் நான் மாசம் ஆயிட்டேன். யாருக்கு? அதுல ஆன மாசம் தான் இது. இல்ல வருஷம் பூரா அப்படியே இருக்கே. எப்ப டெலிவரி? 8.75 3 நாள். 11வது வருஷம் மாசம் ஆயிட்டு. மாசம் ஆயிட்டா எவ்வளவு சந்தோஷம். சந்தோஷத்திலே சந்தோஷம். ஒரு பெண்ணு தாய்மடி இருந்தேன். சரி. மாசம் ஆயிட்டு அதுக்கு யாரு காரணமா இருக்காரோ அவர்கிட்ட போய் சொல்றேன், பெரிய சந்தோஷம். சரி. என்னங்க நீங்க அப்பா பெரிய அப்படின்னு போய் அரசியல்வாதிட்ட போய் சொன்னேன். சரி. அந்த ஆள் உடனே பேச ஆரம்பிச்சுட்டேன். என்னன்னு? இது நான் செய்த சதி இல்லை, எதிர்கட்சிக்காரன் செய்த சதின்னு. பாருடா, நீ அவ தூங்குற நேரம் பார்த்தா எதிர்கட்சிக்காரன் வந்துட்டான். அதாவது மாசமாக்குற மாட்டேன் எதிர்கட்சிக்காரன் செஞ்சேன். அதனால எங்க அப்பா வந்து எங்களை கண்ணு கருத்துமா காவலை பார்க்கன்னு சொல்லியிருக்காரு. யாரு உங்க அப்பா? யாரு? நம்பிராஜன். சரி, உங்க அப்பாவா? அம்மா. சரி சரி. எனக்கு அப்பாதான், அவளுக்கும் அப்பாதான், எல்லாருக்கும் அப்பா தான். இப்படி அப்பா அப்பான்னு சொல்லி ஒரு ஆளே காணாம போயிட்டாரு. சிங்கப்பூர்ல இருக்காரு போல. வேடி கீழே வந்துட்டியா? ஏன் நெஞ்சில கூடு கட்டிருக்கேன். இதா நீங்க பார்த்ததே இல்லையா? ஒரு நேரம் பார்த்தா வானத்தை பாக்குது, ஒரு நேரம் பார்த்தா பூமியை பாக்குது. இப்ப கரெக்டா இருக்கா? நாட்டுல ஒருத்தனுக்கு ஒரு பிரச்சனை, உங்களுக்கு இதுல பிரச்சனை இருந்திருக்கு. அயாலே பா 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 பா. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். நீ நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். முகத்தை பார்த்து பேசிக்கிதே பார்த்து பேசாம கண்ணு போது அங்கேதாண்டி ஒரு உனக்கு மட்டும் வித்தியாசமாவே அலையில போய் சங்கத்துல சுத்தி போடணும்டா. சங்கத்தை சுத்தி போடாத, சங்கத்தை சுத்தி தூக்கி போடு. 10 ரூபாய்க்கு சூட வாங்கி பட்டு வச்சுக்காதுல. நீ நானும் வந்துட்டோம். ஆமா அம்மா வந்தா தான் இங்க சிறப்பு உண்டாகும். அம்மா கூடமா
ஹலோ வழி அடித்துக் கொண்டிருக்கும் அனிதா அவர்களுக்கு அருமை சகோதரர் அவர்கள் 100 ரூபாயை அன்பளிப்பாக வழங்கியிருக்கிறார்கள். ஆமா, இங்கே வள்ளியாக நடிக்கும் எனக்கு ரூபாய் 501 அன்பளிப்பாக அளித்துள்ளார்கள் பேர்ல. அதே சமயத்தில் இங்கே பக்கமேளம் வாசிக்கும் அருமை மாமா ஆர்.கே. மூர்த்தி அவர்களுக்கும் மற்றும் அருமை தம்பி சுதர்சன் அவர்களுக்கும் மற்றும் அருமை அண்ணார் சி.டி. தங்கராஜன் அவர்களுக்கும் மற்றும் அருமை மாமன் பார்த்திபன் அவர்கள் பக்கமேளத்திற்கு ரூபாய் 401 அன்பளிப்பாக அளித்து பெருமைப்படுத்தியுள்ளார்கள். அன்பளிப்பளித்த அன்பு சகோதரர்களுக்கு எனது சார்பாகவும் எங்களது கலை குடும்பத்தார்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றி கடந்தவன். ராஜா தான் கொடுத்தாரோ இசைக்கலைஞர்களுக்கு அன்பளிப்பு வழங்கிய அருமை சகோதரர் அனைவருக்கும் எங்களை இசைக்குழுவின் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வோம். நன்றி ராஜா அவர்கள். ஆமா, அருமை அண்ணா ராஜா அவர்களுக்கு எனது சார்பாகவும் கலை குடும்பத்தார்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றி. ஆமா, நீங்க சரி, இவ யாருமா? உங்க அப்பா வச்சிருக்காரு. எங்க அப்பாவுக்கு வர ரசனை ரொம்ப உங்க அம்மாவுக்கு முடியாதுன்னு வேலைக்கு வச்சிருக்காரு. வேலைக்கா? ஏண்டி உன்னை பார்த்தாலே வந்து குறுக்குறுன்னு பார்க்கதான் சொல்லுமே ஒழிய உன்னை பார்த்துட்டு அரைச்சி அப்படின்னு போக மாட்டாங்க. எங்க உங்க அப்பா வேலை ஆக்குறாரு? ஏன் என்னத்தையும் குறுகுறுன்னு பாத்துக்கிட்டே இருக்க? உன்னை எதுக்கு வச்சிருக்காரு? நீ தான் வேலை பார்ப்பீல்ல? ஆமா ஆமா. சரி, சத்தியமா சொல்றேன், பெண்ணுக்கு பெண்ணே போராமை கொள்ளும் பேரழகுன்னு சொல்லுவாங்கல்ல. ஏண்டி அது பார்த்து ஒரு திருசா கிடைக்கிறது இப்படியா கேவலம்? ஏண்டி என்னாச்சு? என்னாச்சு உனக்கு? என்னாச்சுமா? என்னாச்சு உனக்கு? எனக்கு எதுவுமே ஆளுக்கும் உருவத்துக்கும் சம்பந்தம் இல்லாம அப்படித்தாமா இருக்க. அப்படியா? ஆமா, ஏதாவது ஒண்ணு வித்தியாசப்பட்டாதானே நாலு பேர் பாப்பாங்க. சத்தியமா சொல்ல ரொம்ப அழகா இருக்க. காலை காட்டு. இந்த பாருங்க காலை. பாவி, நெல்ல வச்சு அண்டா மாதிரி இருக்கு காலு. இப்படி இருந்தாலே ஆளை விட மாட்டேங்க. பைக் எடுத்துட்டே கருப்பா இருந்தாலும் சரியான நாட்டுக்கட்டை அப்படின்னு நினைக்குவாங்க. சரி, ரொம்ப அழகா இருக்க. உன் பேர் என்னவோ? என் பேர் கார்த்திகா. பிடிக்காத பேரு. அப்படியா? சரி, இருந்தாலும் பரவாயில்ல, நீ வச்சிட்டு இல்ல, அதனால எனக்கு ரொம்ப பிடிக்குது. சத்தியமா சொல்றீங்க. எங்க அப்பா எதுக்காக நம்மள இங்க வர சொல்லிருக்காங்க? கண்ணு கருத்துமா காவல். நமது குல வழக்கப்படி ஆண்கள் உழுது பயிரிடணும், வழக்கம். வீட்டுக்கு ஒரு கன்னி பெண்கள் காவலுக்கு போகும்போது ஏன் வள்ளிப்புல மட்டும் காவல் கல்பனை சொல்லி எல்லாரும் வர சொல்லிருக்காங்கடி. பிரச்சனை. ஏய், அதுலயும் முக்காசி கேட்கணும் பால்சாமி கடிச்சது விழுந்து கடிச்சு விட்டேன் சூர்யா போய். அதான் தண்ணி போட்டுக்கிற பக்கத்துல போகாத. ஆம்பளையும் வாக்க மாட்டேன், பொம்பளையும் வாக்க மாட்டேன். நீ வச்சுக்கிறியா? அவன் சரி, அதெல்லாம் இருக்கட்டும். ரொம்ப அழகா இருக்கடி, அதனால நான் என்ன சொன்னேன் போடுங்க. என்னம்மா? ஏய், தாடி வரவுக்கு ஆபரேஷன் பண்ண மாதிரி இருக்கு. சரி, குடும்பம் ஏண்டி எதுக்கு அப்படி பண்ண தெரியுமா? இதான் எங்க அப்பா சொல்ற நந்தவனமா? எங்க பார்த்தாலும் வண்ண உண்ண மலர்கள் பூத்து பூத்து கொடுக்கின்றனவே. இந்த பூத்து பூத்து கொடுக்கின்ற நந்தவனத்தில் உள்ள மலர்கள் எல்லாம் வைத்து மலர் தானே. அங்கே பாரு கார்த்திகா, மயில் தானே அது. மயில் அழகாக தன்னுடைய தூகை விரித்து ஆடுகிறது. ஏய் மயிலடி, உன் கண்ணுக்கு இத கவனி, இத கவனி, காது கொடுத்து கேளே. சத்தம் கேக்குதா? குயில் கூக்குன்னு கூவுது. ரெண்டு துடு குதிச்சு ஓடுது. ஆமா, இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சத்தியமா அத பாக்குறேன். என்னடா அது வேணும். சரி, இந்த இடத்துக்கு வந்தோமே ஆடி பாடி விளையாடும். ஆடி பாடி வேலை செஞ்ச அலுப்பு இருக்காது. ஆண்டு மண்ணும் சேராவிட்டாலும் குழந்தை வளர்க்காது. நல்ல வேலை நீ தான் குழந்தைன்னு அழகா சொல்லியிருக்க. சில பேர் என்னென்ன சொல்றாங்க தெரியுமா? ரொம்ப அழகுடி நீ. அதனால பொங்கல பொங்கல வச்சு மஞ்சள மஞ்சள ஈடு தங்கச்சி தங்கச்சி தங்கச்சி
இல்லம்மா. ஏன் என்னாச்சு? ஏதோ குறை இருக்கு. எந்த குறையாக இருந்தாலும் சரி கந்தன் குறை இருக்கு. அவரை போய் நான் வணங்க போறேன். சரிம்மா. நீங்க ஆளுக்கு ஒரு பக்கமா காவலை பார்க்கணும். ஏன்னா அந்த இடம் வேள்வி மலை சாரல். வேள்வி என்றால் யாகம், யாகம் செய்யக்கூடியவர்கள் முனிவர்கள். அப்படி யாராவது தவறுஷிகள் வருகை தந்தாங்கன்னா பகவான உங்களோட ஆசீர்வாதம் வாங்கி கொண்டு பிறகு என்னை கூப்பிடுங்க. ஆளுக்கு ஒரு பக்கமா காவலை பார்க்கலாம். பார்க்கலாமா? ஆளோடும்